உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரி, அம்மா உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க, போலாமா? வாங்க. ஒரு நிமிஷம். அம்மா நடிக்க சொன்னாங்க, அதுக்காக நடிக்கிறதுலாம் ஓகே. ஆனா நீ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்க. நான் தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சு நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உன்னை பொறுத்த வரைக்கும் நீ மனசளவில் உண்மையை தான் பேசுற. ஆனா என்னோட நல்லா நடிக்கிற ஜனனி. என்ன சொல்றீங்க நீங்க? பின்ன எல்லாரும் முன்னாடியும் ஆர்டர் போடுற, குளிக்க சொல்ற, சாப்பிட வர சொல்ற. இதெல்லாம் என் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன்னு தெரியுது. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் ஏதோ உனக்கு பயந்துட்டு இருக்கிற மாதிரி யோசிக்க மாட்டாங்க? ஏன்னா எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட இப்படிலாம் பேசி கூப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. எனக்கும் உங்க வீட்டோட பழக்க வழக்கம்லாம் தெரியாதுல்ல. ஆனா நான் நானா இருக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதை ஊதி பெருசாக்குனாலே போதும். என்ன போச்சு? என்னாச்சு? எல்லாம் போச்சு. நம்ம பேசிட்டு இருந்தது அவங்க அக்கா கேட்டுட்டாங்க. வீட்ல நம்ம 2 பேர் மேல ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருக்கு. நம்மள அடிக்கடி செக் வேற பண்றாங்க. நான் அதை கவனிச்சேன். அவங்க சந்தேகப்பட்டு அம்மா கிட்ட ஏதாவது பேசினா அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்கல்ல. அதனால தெரியல. புரியுது ஜானி. பார்க்க தானே போற என்னோட பெர்ஃபார்மன்ஸ். அக்கா, இப்ப எதுக்கு கூட்டிட்டு வந்த? அவ ரூம்ல இருந்து எப்படி வரான்னு பாரு. 2 பேரும் ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்க. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அது சரிக்கா, ஆனா அம்மா பார்த்தா திட்டுவாங்கல்ல. அதெல்லாம் சமாளிச்சுக்கலாண்டி. உன்னை அதுக்கு தானே காஃபி போட வச்சேன். இரு பாத்துக்கலாம். என்னடி சத்தத்தையே காணோம்? இன்னுமா தூங்கிட்டு இருக்குங்க? எனக்கு என்னக்கா தெரியும்? நம்மள குளிச்சு கிளம்பிட்டோம். அவ இன்னும் தூங்கிட்டு இருக்கா. வெளியில கண்டிப்பா ஏதோ பிளான் பண்றாங்க. அவங்க சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இப்ப வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? கைய விடுங்க. எங்க நான் குளிச்சாச்சுங்க. கைய விடுங்க. அம்மா என்ன தேடுவாங்க. நான் போறேன். ப்ளீஸ் கைய விடுங்க. என்ன விடுங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? நீங்களும் சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ, சொன்னா கேட்க மாட்டீங்களா? விடுங்க. என்னாச்சு? ஏதாவது ஆக்சிடென்ட்? அந்த ஆக்சிடென்ட்ல ஏதாவது குழம்பிடுச்சா உனக்கு? ஏன் இப்படி குழம்புற? அக்காவும் தங்கச்சியும் நம்மள பாத்துட்டு இருக்காங்க. புட்டு கேட்டுட்டு இருக்காங்க. போங்க, சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. போங்க. இது என்ன புது பழக்கம்? நீ என்ன தனியா குளிக்க போற? வாடி. கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்குங்க. அதனாலதான். நீங்க போங்க, நானும் வரேன். ஆனா சீட்டிங் பண்ண கூடாது. நாளையில இருந்து நம்ம ரெகுலரா சேர்ந்து தான் குளிப்போம். ஓகேவா? கண்டிப்பா குளிப்போம். இப்ப போய் நீங்க குளிங்க. போங்க. இன்னும் ஒண்ணும் புரியல. அமைதியா இருடி. என்னக்கா? இரு நான் சொல்றேன். அக்கா, அக்காவும் நானும் அண்ணனுக்கு காஃபி குடுக்கிறதுக்காக வந்தோம். என்னக்கா? இல்லையே அக்கா. ஆமா, சிவாவுக்கு காஃபி கொண்டு வந்தோம். காஃபி. ஓ, அவர் இப்பதான் குளிக்க போயிருக்காரு. அவருக்கு நான் அப்புறம் போட்டு கொடுத்துக்கிறேன். இதை நான் எடுத்துக்கவா? கொடுங்க. சூப்பரா இருக்கு. வரேன். தேங்க்ஸ். அக்கா, ஒன்னும் புரியலடி.
சுமதி, துளசி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தாண்டி ஃபோன் பண்ணேன். என்ன ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். புரியல. அந்த சேது திரும்ப ஊருக்கு வந்துட்டாண்டி. அவனை நான் இப்பதான் பார்த்தேன். உடனே உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன். நிஜமாதான் சொல்றியா? ஏய் ஆமாண்டி, அவன் நீ அந்த ஊர்ல இல்லைன்னு நம்பிட்டான்னு நினைக்கிறேன். நான் கும்பிடுற சாமி என்ன கைவிடல. உண்மைதான். ஏய் இது பாரு, அந்த ஜெயா வந்ததும் நீ சீக்கிரமா அங்க இருந்து கிளம்புற வழிய பாரு, அதான் எல்லாருக்கும் நல்லது. ஆமா சுமதி, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்ப நான் போனை வைக்கிறேன், அப்புறம் பேசுறேன். சரி துளசி. சேது, என்னடா என்ன யோசிச்சுட்டு இருக்க? அந்த துளசியை நினைக்க நினைக்க எனக்கு ஆத்திரமா வருதுக்கா. நான் அவளை எவ்வளவு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன்னு தெரியும்ல உங்களுக்கு. அது ஏன்க்கா அவளுக்கு புரியல? அந்த ஓடுகாலி கழுத மட்டும் இந்நேரம் நம்ம வீட்ல இருந்திருந்தா உன் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். தப்பு பண்ணிட்டேன்க்கா. அன்னைக்கு மட்டும் கார் ரிப்பேர் ஆகி நடு ரோட்ல நிக்காம இருந்திருந்ததுன்னு வைங்க, இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்காது. அவசரப்பட்டு பஸ்ல ஏறினதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. விட்ரா, நடந்தது பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இனிமே என்ன பண்ணலாம்னு யோசி. இல்லக்கா, அவ இந்த உலகத்துல எந்த மூலையில போய் ஓடி ஒளிஞ்சாலும் அவளை தேடி கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். ஏன் சேது, அவ உன்கிட்ட இருந்து தப்பிச்சு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அப்படி எங்கடா போயிருப்பா? நானும் நாகர்கோயிலுக்கு போய் சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டேன்க்கா. அவ அங்கதான் இருந்திருக்கா. நான் வர்றதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கா. நல்ல ஊமக்கோட்டா மாதிரி இருந்துகிட்டு நீ சொன்ன மாதிரி புத்திசாலித்தனமா தப்பிச்சு போயிருப்பான்னு நினைக்கிறியா? அவளை பத்தி உனக்கு தெரியாதுக்கா. கல்யாணத்திலேயே என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணவக்கா அவ அப்பனை போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டி பயமுறுத்தி தான் தாலி கட்டிக்கவே உட்கார வச்சேன். அப்போ நீ வர்றது தெரிஞ்சுதான் அவ தப்பிச்சு போயிருக்கான்னு சொல்றியா? ஆமாக்கா, போனை தூக்கி லாரியில வீசிட்டு பஸ்ல தப்பிச்சு போயிருக்கா. கண்டிப்பா அவளோட ஃப்ரெண்டு, அது பேர் என்ன, சுமதி, அந்த சுமதி கிட்ட பேசாம இருக்க மாட்டாடா. ஏன்னா 2 கழுதைங்களும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஒன்னா தானே சுத்திட்டு இருந்துச்சுங்க. துளசி சுமதி கூட பேசியிருந்தான்னா கண்டிப்பா போன் பண்றப்போ அவதான் போன் பண்றான்னு இவ எடுத்து பேசுவாள்ல, அப்ப பிடிக்கிறேன்க்கா அவளை. நீ முதல்ல அத பண்ணு. பொடிப்படுவ, என் தம்பிக்கு ஆட்டம் காட்டுற. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.